இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை மிகவும் நேசித்தார். அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று மிகவும் கடினமாக உழைத்தார். வேலை செய்து முடித்துவிட்டு சாயங்கால வேளைகளில் படிக்க ஆரம்பித்தார். இப்போது இருக்கும் வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் விடாது படிக்க ஆரம்பித்தார். அவரது குடும்பம் அவரிடம், நீங்கள் எங்களோடு சரியாக நேரம் செலவழிப்பதில்லை என்று முறையிட்ட போது, நான் எதற்கு இவற்றையெல்லாம் செய்கிறேன்? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்று தேற்றுவார். தன் குடும்பத்தோடு இருப்பதை வாஞ்சிப்பார். ஆனால் படிப்பு நிமித்தம் முடியாமல் போய்விடும். படித்த பாடங்களில் பரீட்சை எழுதி அதில் நல்ல மதிப்பெண்களோடு அவர் தேர்ச்சி பெற்றார். மிகுந்த சந்தோஷத்தோடு வீடு வந்தார். பாருங்கள், நான் பட்ட பாட்டிற்கு கிடைத்த பரிசை என்று கூறினார். அவருடைய வேலையிடத்தில் அவருக்கு வேலை உயர்வு கிடைத்தது. நல்ல சம்பளமும் கிடைத்தது. குடும்பத்திற்கு இன்னும் வசதிகளை செய்து கொடுத்தார். பிள்ளைகளுக்கு நல்ல உடைகளும் உணவும் அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டன. இதோடு முடிந்த பாடில்லை. எப்படியாவது மேனேஜர் பதவி வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். அதற்காக திரும்பவும் வீட்டிலிருந்தே படிக்கும்படியாக ஓபன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தார். பிள்ளைகள் மீண்டும் தங்கள் தகப்பனிடம் முறையிட்டனர், நீங்கள் எங்களோடு இருக்கும் நேரம் மிகவும் குறைவு என்று. இப்போதும் அவர் சொன்னார், நான் படும் கஷ்டங்கள் யாருக்காக? உங்களுக்காகத்தானே. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்று கூறினார். அவர் பட்ட பாடுகளுக்கு பலனாக அவருக்கு மேனேஜர் பதவியும் கிடைத்தது. வீட்டிற்கு ஒரு வேலைக்காரியும் வைத்து மனைவிக்கு உதவி செய்தார். மீண்டும் இரவும் பகலும் உழைத்து ஒரு பெரிய பங்களாவை மிகவும் பிரபலமான இடத்தில் நகரத்தில் வாங்கினார். கடைசியாக சொன்னார், இனிமேல் நான் எதுவும் படிக்க போவதில்லை, கடினமாக உழைக்க போவதும் இல்லை. வருகிற சம்பளத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறோம். இனிமேல் நான் உங்களோடு அதிகமான நேரத்தை செலவிடப் போகிறேன் என்று கூறினார். மனைவியும் பிள்ளைகளும் மிகுந்த சந்தோஷப்பட்டனர். ஆனால் அடுத்த நாள் காலை அவர் படுக்கையில் இருந்து எழும்பவில்லை. போய் எழுப்பிவிட்ட போது அவர் உயிரோடு இல்லை. எத்தனை பரிதாபம்! ஆம், எனக்கு அருமையானவர்களே, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று வேதாகமம் கூறுகிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் சிலருக்கு திருப்தி என்பதே கிடையாது. இன்னும் இருந்தால் நலமாக இருக்குமே என்றுதான் நினைக்கிறார்களே ஒழிய போதும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. நமக்கு இருக்க ஒரு வீடு நிச்சயம் வேண்டும். அதற்காக நாம் கண்டிப்பாக உழைக்கத்தான் வேண்டும். ஆனால் குடும்பத்துக்கு நமது நேரத்தை கொடுக்காதபடி எப்பொழுதும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அதற்காக நமது பிரயாசத்தை எல்லாம் செலுத்தி நமது உடல் நிலையை கெடுத்துக் கொள்வது கூடாது. அந்த தகப்பன் எப்பொழுது பார்த்தாலும் உழைத்து உழைத்து தன் உடல்நிலையை கூட கவனிக்காது பின்னர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவற்றை அனுபவியாமற் போனது எத்தனை பரிதாபம்! ஆம் பிரியமானவர்களே, நாம் எத்தனைதான் சம்பாதித்தாலும் நாம் அவற்றை அனுபவிக்கவும் வேண்டும். தகாத விதமாக அல்ல, நல்ல உணவை உண்டு நல்ல உடை உடுத்தி தேவன் கொடுத்த சம்பாத்தியத்தை நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த வருமானத்தை ஏற்றபடி செலவு செய்யும் போது அந்த வேலையை நமக்கு கொடுத்த தேவனும் மகிழ்வார். நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை நாம் தகாத விதமாக பயன்படுத்தினால் வயிற்றை கட்டி வாயை கட்டி பணம் எப்படியாவது சேர்ந்தால் போதும் என்று நினைத்தால் நமக்கு தேவன் கொடுத்த வேலைக்காக அவரை வேதனைப்படுவார். வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம்
ஐஸ்வர்யம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆகவே அந்த அனுகிரகத்தை நாம் நல்ல விதமாக பயன்படுத்த தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நிறைவாக கொடுத்த இந்த கர்த்தாவே வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே தகுந்த விதமாய் பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பணத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் மூழ்கி போய் விடாதபடி, பணப்பிரியர்களாய் இருக்காதபடிக்கு, செல்வ பிரியர்களாய் இராதபடி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தாவே அப்பா நன்றி செலுத்தி அதை சரியாய் கர்த்தாவே அனுபவிக்கக்கூடிய அனுகிரகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.